எல்லாமே மீனத்துக்குள்ள தான் இருக்கு. குருவோட வீட்டில தான் இருக்கு. இரக்க சுபாவம், சாந்தமான முகம், அழகிய கண்கள், தெளிந்த ஞானம், ஒருத்தரை வசீகரிக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் பேசுவது, மனநோக நடக்காம இருக்கிறது. இதெல்லாமே இவர்களுக்கு பிறப்பிலேயே இறைவன் கொடுத்த வரப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கூட அந்த ஒரு கோபத்தை வருத்தத்தை படக்குன்னு மூஞ்சிக்கு நேராக காட்டாதவர்களா இருப்பாங்க. எந்த அளவுக்கு இவர்கள்ட்ட ஆன்மீகம் இருக்குதோ, எந்த அளவுக்கு தெய்வ பக்தி இருக்குதோ, எந்த அளவுக்கு இவர்களுக்கு ஒரு சபையில ஒரு மரியாதை வேணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதோ, அதற்கு நேர் அப்படியே ஆப்போசிட்டா சுக்கிரன் ஆசை ஆபாசங்களை இவர்களை தூண்டி சில நேரங்களில் சிக்க வச்சும் விடுவார். அப்படி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் ஒருபடி உதவி செய்தீர்கள் என்றால் நீங்கள் கொடுத்ததை விட பல மடங்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுடுவாங்க. அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் அவர் தொட்டு கொடுத்த அந்த தொழில் காலத்துக்கும் தலைமுறைக்கும் உச்சம் பெற்றதாக இருக்கும். ஒவ்வொரு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் தன்னுடைய பிரச்சனையை போய் அடுத்தவர்கள்ட்ட சொல்லி ஆறுதல் தேட வேண்டும் என்று நினைப்பதே கிடையாது. அது மீறி இவர்கள் ஒரு ஆறுதல் தேடணும்னு நினைத்தால் அது தாயினுடைய மடியை தவிர வேற எந்த மடியும் கிடையாது. நீங்க புல்ல வச்சீங்கன்னா அது பாலை கொடுக்குதோ, அது மாதிரி இவர்கள் நீங்க அன்பு காட்டினீங்கன்னா கருணை என்ற அந்த ஊற்றை சுரந்து கொண்டே இருப்பார். கனியிலையும் கூட எலுமிச்சை கனியையும் சொல்லப்படுது. அந்த திரிசூலத்திலே எலுமிச்சங்கனி சாட்சி வழிபாடு பண்றது, அந்த வேல்ல ஊன்றது அப்படின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பலத்தை தேடி கொடுக்கும். தன்னுடைய பயணங்களால், எதிர்கால திட்டங்களால், தன்னுடைய வியூகங்களால் எப்பேற்பட்ட மன அழுத்தத்தையும் தவிடுபடியாக்கி விடுவார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். நேர்களுக்கு வணக்கம். நட்சத்திர சீரீஸ்ல இந்த எபிசோட்ல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்க வாழ்க்கை முழுவதுமான பலன்களை தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்களும் அதற்கான தீர்வுகளையும் தெரிஞ்சுக்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலகண்ணன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார். வணக்கம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. சார், நம்ம இந்த ரேவதி நட்சத்திரத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். நிறைய பேர் கீழே நிறைய பேர் ஹார்ட் போட்டிருந்தாங்க. ஐ திங்க் நீங்க சொன்ன எல்லா விஷயமே அவங்களோட ஒத்து போன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களை பத்தி பார்க்கலாம். அருமை. அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லப்படுது. அந்த சனீஸ்வரனுக்கு பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம் இருக்கு. மொத்தம் சேர்த்தது 3 சேர்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்றோம். அதுல உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களுமே பொதுவாக சனி பகவானுடைய நட்சத்திரமே அவருடைய உடைபடாத நட்சத்திரங்கள். பொதுவாக கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த பூச நட்சத்திரமா இருக்கட்டும், விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரமா இருக்கட்டும், மீனத்தில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரமா இருக்கட்டும், உடைபடாத நட்சத்திரங்கள். அப்ப சனினா நம்ம என்ன சொல்றோம்? ரொம்ப சோதனை, ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு கிரகம், ரொம்ப தண்டனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம். இதற்கு அப்படியே ஆப்போசிட்டா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார். பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவா இருப்பாங்க, ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. அது என்னடா சாது சாஃப்டா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கூட அந்த ஒரு கோபத்தை வருத்தத்தை படக்குன்னு மூஞ்சிக்கு நேராக காட்டாதவர்களா இருப்பாங்க. யார் மேலேயாவது ஒரு கோபம் இருந்தா கூட அதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க முகம் கஷ்டப்பட்டுறக்கூடாது, அவங்களுக்கு நம்மனால ஒரு கௌரவ பிரச்சனை வந்துடக்கூடாது. பகைத்தவர்களை கூட பொது வெளியில் பகைத்து கொள்ளாத குணம் கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். எவ்வளவு பெரிய பகையா இருந்தாலும் எதிரின்னு தெரிஞ்சா கூட அவங்கள அப்படி ஒரு ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணக்கூடிய குணம். அதனாலதான் அதுல சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நட்சத்திரம் குருவோட வீட்டில் இருக்கு ஐயா. காலச்சக்கரம் 12, அந்த 12 ராசிகள்ல மேச ராசிக்கு 12ஆம் இடம். அதை ஜோதிடத்துல ஐயன சயன போகம்னு சொல்றோம். அதாவது இல்லறம், தாம்பத்தியம், குடும்பம் இதெல்லாம் இருந்தாலும் கூட மோட்சமும் அங்கேதான் இருக்கு. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மறுஜென்மம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஒரு கவனம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. செய்யற எல்லா விஷயத்தையுமே அந்த நியாய தர்மத்திற்கு உட்பட்டு, பாவ புண்ணியங்கள் என்னுடைய குழந்தைக்கு வந்துடக்கூடாது, என்னுடைய புண்ணியம் என்னுடைய குழந்தைக்கு போகணும், எக்காரணத்தை கொண்டும் என்னால ஒரு பாவங்கிறது என் குழந்தைக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப அந்த மோட்சம் அப்படிங்கிற விஷயத்த சிந்திப்பார்கள். மகான்கள் மேல ரொம்ப மரியாதையா இருப்பாங்க. அந்த ஒரு சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு, ஆலயங்கள் போறது, தெய்வ விஷயங்கள்ல தெய்வங்களுக்கு பயந்து நடக்கிறது, இந்த ஒரு கூச்சம் தயக்கம் அந்த சுபாவம் எல்லாம் இவர்கள்ட்ட அந்த இறைவன் கொடுத்திருக்கிறார். ஏன்னா நீர் ராசியில போய் சனி பகவானுடைய நட்சத்திரம் குருவோட வீட்டுல போய் உட்கார்றாரு. அப்ப அந்த இடத்துல இவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆன்மீகம் இருக்குதோ அதே அளவுக்கு சுக்கிரன் இன்னொரு வேலையையும் இவர்களுக்கு பார்த்து விடுவார். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலச்சக்கரத்திற்கு 7வது வீடு துலாம். அந்த வீட்டிற்குரிய கிரகம் சுக்கிரன். அதாவது ஒருத்தருடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிக்கம் இருக்கு.
ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், மேஷத்திற்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கும் சுக்கிரன் ஆதிபத்தியமா வருவார். அப்படிப்பட்ட காலச்சக்கரத்திற்கு 2, 7 சுக்கிரன் இவர்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலே உச்சம் பெறுவதால் அந்த வீட்டில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம் இருக்கு. எந்த அளவுக்கு இவர்கள்ட்ட ஆன்மீகம் இருக்குதோ, எந்த அளவுக்கு தெய்வ பக்தி இருக்குதோ, எந்த அளவுக்கு இவர்களுக்கு ஒரு சபையில ஒரு மரியாதை வேணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதோ, அதற்கு நேர் அப்படியே ஆப்போசிட்டா சுக்கிரன் ஆசை ஆபாசங்களை இவர்களை தூண்டி சில நேரங்களில் சிக்க வச்சும் விடுவார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் இவர்களுக்கு இருக்கு. ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய சாபம் கொண்ட நட்சத்திரம்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த மனசு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஈஸியா வந்து அவர்கள் நிறைய யோசிப்பாங்க. பழகுவதற்கு முன்னாடி நிறைய யோசிப்பாங்க, நிறைய புத்திசாலித்தனமா அதை வந்து இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் யோசிப்பாங்க. ஆனா அந்த சுக்கிரன் என்ன வேலை பத்தி விடுவாரு, உச்சம் பெறதுனால, அந்த வீட்டுல உச்சம் பெறதுனால அந்த லவ் அப்படிங்கிற விஷயத்துல, அது வந்து காதலுக்கு முன்னாடி லவ் பண்றது அப்படிங்கிறத விட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அந்த லைஃப் பார்ட்னரை ரொம்ப நேசிப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில உச்சபட்சமான அன்பை எவ்வளவு கொடுக்க முடியுமோ மிச்சமே இல்லாம கிலோ கணக்குல கொடுத்துறது, கடைசியில கிராம் கணக்குல கூட இவர்களுக்கு கிடைக்காது. அந்த ஒரு ஏமாற்றத்தை சில நேரங்களிலே அந்த சுக்கிரனும் இவர்களுக்கு கொடுத்து கெடுத்து விடுகிறார். அப்படின்ற ஒரு அமைப்பும் இவர்களுக்கு இருக்கு. சரி, இதை வந்து தாயிடத்துல அம்மாவிடத்துல இதெல்லாம் சொல்லும்போது இவங்க வந்து அந்த தாயினால சில மன உளைச்சலுக்கும் ஆட்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை அந்த சந்திரனுடைய சாபம் இருக்கிறதுனால தாய் பாசம் கிடைக்காம தடுமாறுறது, அல்லது தாய் பாசமே இவர்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய வினையா மாறிடுறது, அல்லது அம்மா கூடயே வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுறது, கணவன் ஒரு பக்கம் இவர்கள் ஒரு பக்கம் வேலை நிமித்தமா பிரிந்து இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுறது, அல்லது அம்மாவினுடைய பிரச்சனைகளை தூக்கி சமக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறது. இதையெல்லாமே கூட சில நேரங்களிலே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். நம்ம சொல்லுவோம் சனி பகவானாலே ரொம்ப சோதிக்கக்கூடிய ஒரு கிரகம், இறுக்கமான கிரகம். சனி மகாதிசை வந்து பொதுவாக வந்து நல்ல இடங்கள்ல இருந்து நடக்கணும். சனி பகவான் சொல்லும் போதே நமக்கு 7.5 சனி, அஷ்டம சனிலாம் நினைவுக்கு வந்துடும். இப்போ கூட மீனராசிக்கு வந்து உத்திரட்டாதினா அது மீனராசியில் இருக்கக்கூடிய ஒரு 4 பாதங்களும் அங்கே இருக்கு. 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலத்துல அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்க வந்து ரொம்ப ஒரு கரடு முரடா இருப்பாங்களா, ரொம்ப பிடிவாதக்காரர்களா இருப்பார்களா அப்படின்ற மாதிரி குணங்கள் எல்லாம் கேட்கப்பட்டாலும் கூட சனி பகவான் அப்படின்னு சொல்றது ரொம்ப நீதிமான் அப்படின்னு சொல்றான், ரொம்ப நீதியான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்றான். அப்படி அந்த நீதிமானினுடைய நட்சத்திரத்தை 4 பாதங்களையும் மீனத்திலே பெற்ற உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், அதுல 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் எதுவா இருந்தாலும் எல்லாமே மீனத்துக்குள்ளதான் இருக்கு. குருவோட வீட்டுல தான் இருக்கு. இரக்க சுபாவம், சாந்தமான முகம், அழகிய கண்கள், தெளிந்த ஞானம், ஒருத்தரை வந்து வசீகரிக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் பேசுவது, மனநோக நடக்காம இருக்கிறது, இதெல்லாமே இவர்களுக்கு பிறப்பிலேயே இறைவன் கொடுத்த வரம். ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சித்தர்கள் ஒரு அமைப்பு சொல்றாங்க. அதுல பாருங்க, கணத்திலே மனுஷ கணம் ரொம்ப மனிதத்தன்மையோடு நடந்துகிறது, மென்மையா இருக்கிறது. மிருகத்தில் கூட பெண் பசு அப்படிங்கிறாங்க. அதை மிருகம்னே எடுத்துக்க முடியாது. அது வந்து அதுதான் இன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்து எல்லார் வீட்லயும் ஒரு பிறந்தோனே ஒரு பசியாத்தக்கூடிய ஒரு அற்புதம். நீங்க கவிஞர் சொன்ன மாதிரி, நீங்க புள்ள கொடுத்தா நான் பாலை கொடுப்பேன் மாதிரி, நீங்க என்ன கொடுத்தாலும் அதற்கு ஈடா தன்னை நீங்க கொடுத்ததை விட உயர்ந்ததை எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு பசு. அப்படி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் ஒருபடி உதவி செய்தீர்கள் என்றால் நீங்கள் கொடுத்ததை விட பல மடங்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருவாங்க. அதனாலதான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து ஒரு மேல்நோக்கு நட்சத்திரம், மேல்நோக்கு நாளுக்குரிய நட்சத்திரம். ஒரு மரம் நடுறது, நீங்க ஸ்தல விருட்சங்கள்லாம் கோவில்ல கொண்டு போய் கொடுத்து நட்டு வைக்கிறதுக்குலாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல வில்வம் நட்டு வைக்கிறதுக்குலாம் உத்திரட்டாதியை பயன்படுத்திக்கலாம். மேல் நோக்கிய விஷயங்கள், உங்க வீடு மேல எழுப்புறது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் உத்திரட்டாதியை பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லா சுபகாரியங்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கலாம். அதனால உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களை ஒருத்தர் வந்து தொழில் பார்ட்னரா பெற்றுட்டா, அல்லது இது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு அவங்க உயரணும்னு இவங்க மனசுல நினைச்சிட்டா, அல்லது இந்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு தொழிலை தொட்டு கொடுத்துட்டா. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கடை திறப்பு விழாக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான விவிஐபி வர்றாரு, அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் அவர் தொட்டு கொடுத்த அந்த தொழில் காலத்துக்கும் தலைமுறைக்கும் உச்சம் பெற்றதாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த லௌகீக சுகங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானே இந்த மீனத்திலே வந்து உச்சமடைகிறார்.
இவர்களுடைய நட்சத்திர அமைப்பு இருக்கக்கூடிய அந்த மீனத்திலே சுக்கிர பகவான் உச்சம் பெறார். அந்த சுக்கிரன் உச்சம் பெறதுனால இவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில நிறைய செல்வங்களையும் செல்வாக்குகளையும் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளை சுக்கிர பகவானை இவர்களுக்கு கொடுக்கவும் செய்கிறார். அதே நேரத்தில் இவர்களுடைய லக்னம் சாதகமாக சுக்கிரன் அணி லக்னங்களுக்கு பொதுவாக வந்து இந்த உத்திரட்டாதியில பிறந்தவர்கள் சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை என்று அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். அவங்க பிறந்த பாதத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இந்த தசாபுத்திகளுக்கு தகுந்த லக்கணமும் இவர்களுக்கு அமைந்துட்டா இந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த காமதேனு போன்று பெரிய ஒரு அவங்க இருக்கிற இடமே ஒரு லட்சுமி கடாட்சியமா அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் இந்த அளவுக்கு நன்மைகளை செய்தாலும் கூட ஒரு பிரச்சனையும் சுக்கிரன் கொடுப்பதற்கு தயங்குவதே கிடையாது. இதுல நீங்க பாருங்க, அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிற வீடு குருவோட வீடு. குருன்னா என்ன சொல்றான்? ஆன்மீகம், இரக்க சுபாவம், தன்னை அழித்து பிறருக்கு உதவுதல். இது எல்லா குணமும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்ட்ட இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்ல இருந்து ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுனால அந்த குத்துவிளக்கு ஏற்றும் பொழுதே அந்த குடும்பம் உயர்ந்து போக போகுது, நல்ல உச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு ஆண் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்து ஒரு பொறுப்புகளை எடுத்து செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா, ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய முடிவை யாருனாலையும் மாற்ற முடியாது. ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா யோசிச்சு நுட்பமா அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கிறவரையும் விட மாட்டாங்க. காரணம், ஒரு காரியத்துல சாதாரணமா இறங்க மாட்டாங்க. அப்படி ஒரு காரியத்துல இறங்கிட்டாங்கன்னா அந்த காரியத்தை முடிக்காமல் விடவே மாட்டார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். ஏன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு மட்டும் அப்படி செல்ஃபிஷா யோசிப்பாங்களா அப்படின்னுட்டா அப்படியும் இல்லை. இவங்கள்ட்ட உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்ட்ட ஏதாவது ஒரு பொறுப்பை ஒப்படைச்சு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா அவர்களுக்கு அவர்கள் நேசித்தவர்களாக இருந்தா, ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தா அந்த பொறுப்புக்காக இறங்கி வேலை செய்யறது, தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய நேரம், தன்னுடைய பணம் இதெல்லாம் பத்தி கவனப்படுறதே இல்லை. என்னை நம்பி கொடுத்தாங்கல்ல அப்படின்ற அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப பாத்திரப்பட்டவர்களாக அந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பத்தி நிறைய நல்ல விஷயம் சொன்னீங்க சார். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நம்ம கூடவே இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசை வர அளவுக்கு சொல்லியிருக்கீங்க. ஆனா அந்த சுக்கிரன் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொன்னீங்க. என்ன பண்ணுவார்? எப்பயுமே உங்களுக்கு வந்து சுக்கிரன் உச்சம் பெறாரு, அவர் அசுரகுரு, தேவகுருவினுடைய வீட்டுல வந்து உச்சம் பெறார். சுக்கிர பகவான் உங்களுக்கு யாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் நட்சத்திரநாதனான சனி பகவானுக்கு நட்பு கிரகம், உங்கள் ராசிநாதனான குருவிற்கு பகை கிரகம். இவர் தேவகுரு, அவர் அசுரகுருவா வருவார். அப்போ உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன். 3ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷன். 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது திடீர் அவமானம், திடீர் அதிர்ஷ்டம், இதை சொல்லக்கூடிய இடம். காலச்சக்கரத்திற்கு 2-7 கூடைய, மேசம் என்ற காலச்சக்கரத்துக்கு 2-7 கூடைய, 2ஆம் இடங்கிற குடும்பம், 7ஆம் இடங்கிற களத்திர ஸ்தானம். இந்த ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் உங்கள் ராசியில வந்து உச்சம் பெறாரு. அப்ப சுக்கிர பகவான் வந்து இவர்களுக்கு என்ன பண்ணுவார்னா, குரு எந்த அளவுக்கு ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை கொடுக்கிறாரோ, அந்த மறுஜென்மத்தை பத்தி யோசிக்கிறது, நம்ம வந்து ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 12ஆம் இடம், பேர் மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஐயன சையன போகம்னு அந்த இடத்துக்கு சொல்றாங்க. அப்ப மோட்சத்தை பத்திய சிந்தனை, என் குழந்தைகளுக்கு பாவத்தை சம்பாரிச்சு வச்சிடக்கூடாது, நான் புண்ணியத்தை தேடி வைக்கணும் அப்படின்ற எண்ணம், கோவில் கோவிலா போறது, நிறைய புதுமையான விஷயங்களை தேடி கண்டுபிடிப்பது, புதுமையான விஷயங்களை செய்வது, தான தர்மங்களை நிறைய செய்வது, இப்படிப்பட்ட குணம் கொண்ட அந்த குருவினுடைய அம்சமும் இருந்தாலும் கூட போககாரகன் ராகுவிற்கு அடுத்த நிலை, அதாவது ராகு உச்சமான போககாரகன் என்றாலும் இந்த சுக்கிர பகவான் அதை தூண்டக்கூடிய கிரகமாக இருப்பதால் இவங்கள்ட்ட வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த படிக்கிற ஏஜில், டீன் ஏஜில் காதல் வயப்படுறது, அல்லது ரொம்ப அவங்க படிப்புல மெனக்கிட்டு இருந்து அந்த நேரம் பொறுப்போட அந்த காதல்லாம் தள்ளி வச்சுட்டு அந்த உணர்வுகள் ஜாஸ்தியாக இருக்கும் இவர்களுக்கு. காதல் உணர்வுகள், அன்பு காட்டணும் அப்படிங்கிற எண்ணம், அன்பு பெறணும் அப்படின்ற எண்ணம், இதெல்லாம் இவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். அப்படி இவங்க இருக்கும்போது அதெல்லாம் தப்புச்சு ஒரு திருமண வாழ்க்கை பந்தம் அப்படின்ற ஒரு அமைப்பு வரும்போது அந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைஃப் பார்ட்னர் மேல ரொம்ப அன்பு காட்டுவாங்க. அதான் மிச்ச வைக்க தெரியாத அன்புன்னு பேரு. இவங்கனால வந்து இவங்க அதை பெறுவதற்கு தகுதியானவர்களா, அல்ல அவங்கள பத்தி உங்களுக்கு முழுசா தெரியுமா, இது எதுவுமே தெரியாம என்ன இருக்குதோ கிலோ கணக்கில் அள்ளி கொடுத்துருவாங்க. கடைசியில கிராம் கணக்கில் கூட ரிட்டர்ன் இவர்களுக்கு கிடைக்குதா அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்து சுக்கிரன் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்து விடுறார். அப்ப அந்த நேரத்துல இவர்கள் வந்து நிறைய மனக்குழப்பத்துக்கு, டிப்ரெஷனுக்கு ஆளாகி தன்னுடைய தொழில் என்ன, அடுத்த கட்ட நம்மளுடைய வளர்ச்சி என்ன அப்படின்ற ஒரு தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்கு. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதிக அளவுல அன்பை வெளிப்படுத்துவாங்க, ஆனா கிராம் கணக்குல தான் அவங்களுக்கு திரும்ப வரும்னு. இதுவே அவங்களுக்கு மன உளைச்சலாகவும் இருக்கும், வாழ்க்கையில
அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்குமே இது வந்து தடையா தான் இருக்கும், டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. இதை எப்படி சார் அவங்க கையாளுவாங்க? லைஃப்ல உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா அது எப்போ நடக்கும்? உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒரு எதிரியை கூட பகையாளியை கூட பகைத்து பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி எண்ணத்தோட இருப்பாங்க. ஒரு பகையாளி எதிர வந்தா கூட, பொது இடத்துல வந்தா கூட நீங்களும் அவரும் பேசிக்க மாட்டீங்களாமே அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. பகை இல்லாதது போலயே அந்த இடத்துல அப்படி ஈஸியா கடந்து அந்த மனம் நோகும்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். ஆனா இறைவன் வந்து இவர்களுக்கு எப்படி எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே சுக்கிர பகவான் அதீத அன்பை கொடுத்துட்டு உங்களுக்கு சில பிரச்சனைகளையும் கொடுக்கிறாரு. அந்த அன்பு அப்படின்றத விட ரொம்ப காதல், ரொம்ப டெடிகேட்டாக இருக்கிறது, அவங்களுக்காக எதை வேணாலும் இழக்கிறது அப்படின்ற நிலைமைக்கு உத்திரட்டாதி போகும்போது இந்த சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படின்னு பேரு. உங்க மனசுல ரொம்ப பாதிப்பை கொடுக்குற வேலையை சந்திரன் பார்த்து விட்டு போயிடுவார். இந்த மன காயத்துக்காக ஆறுதலுக்காக இவங்க தேடி போகக்கூடிய இடம் எது தெரியுங்களா? தனிமை. ஒவ்வொரு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் தன்னுடைய பிரச்சனையை போய் அடுத்தவர்கள்ட்ட சொல்லி ஆறுதல் தேட வேண்டும் என்று நினைப்பதே கிடையாது. அது மீறி இவர்கள் ஒரு ஆறுதல் தேடணும்னு நினைத்தால் அது தாயினுடைய மடியை தவிர வேற எந்த மடியும் கிடையாது. ஏன்னா நம்பின மடி துரோகம் பண்ணிருச்சு, தாயினுடைய மடி அரவணைப்பாக இருக்கும் என்று நினைக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த காமதேனுவே அம்சமாக இருப்பதால், அதனாலதான் சித்தர்கள் சொல்லுவாங்க இதற்கு வந்து காமதேனுயா மிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அம்சமாக இருப்பதால் அது எப்படி நீங்க புல்ல வச்சீங்கன்னா அது பாலை கொடுக்குதோ அது மாதிரி இவர்கள் நீங்க அன்பு காட்டினீங்கன்னா கருணை என்ற அந்த ஊற்றை வந்து சுரந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி அந்த தாயிட்ட போய் சில விஷயங்களை சொல்லும்போது அதுவே இவர்களுடைய வாழ்க்கையை எதிர்விதமாக திருப்பி விடுகிறது. அம்மாவினுடைய சில அட்வைஸ் சில நேரங்களில் இவர்களுக்கு எடுபடாம போயிடுது. அல்லது அம்மா ஏதோ ஒரு வாழ்க்கையில சிரமப்படும் போதோ, தந்தையை விட்டு பிரிஞ்சு இருக்கும் போதோ, அல்லது பொருளாதார ரீதியா பாதிக்கப்படும் பொழுதோ இந்த உத்திரட்டாதியில் பிறந்த ஆண்களோ பெண்களோ தாயையும் சேர்த்து அரவணைத்தே செல்ல வேண்டிய நிர்பந்தமும், ஆனால் அவர்களால் இவர்களுக்கு மதிப்பில்லை, இவர்களால் அவர்களுக்கு மதிப்பில்லை என்ற நிலையை அனுபவிக்க வைப்பதும் உத்திரட்டாதியினுடைய ஒரு சாபம் என்றே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. எவ்வளோ பெரிய சவால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. தாயினுடைய மடிதான் அரவணைப்பு. அதே தாயினுடைய ஒரு சொல்னால அவங்களுடைய வாழ்க்கையே திசை மாறி போகுது. பகைவர்களை இவங்களுக்கு பகைச்சிக்க தெரியாது. இவ்வளோ வழிகள் நிறைஞ்ச இவங்க வாழ்க்கையில எப்படியும் கண்டிப்பா வந்து ஒரு கட்டத்துல வந்து டிப்ரெஷனுக்கே போயிடுவாங்க. இதை எப்படி சார் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? வாழ்க்கையில இந்த வழியெல்லாம் தீர்றதுக்கு என்னதான் வழி? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த டிப்ரெஷனை வந்து இவங்க ஒரு கையாளுற விதம் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து அதுதான் உத்திரட்டாதிங்கிறது. காலச்சக்கரத்துக்கு அந்த 12ஆம் இடம் மோட்சம்னு சொல்லுவாங்கல்ல, இதுவும் கடந்து போகும். தன்னுடைய பயணங்களால், எதிர்கால திட்டங்களால், தன்னுடைய வியூகங்களால் எப்பேற்பட்ட மன அழுத்தத்தையும் தவிடுபடியாக்கி விடுவார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். புதுசா உன்னை கத்துக்கணும் ஐயா, இது என்னையா வாழ்க்கை, இது கடந்து போச்சு நடந்து போச்சு விடு, புதுசா என்ன செய்யலாம், அடுத்த பரிணாமம் என்ன, நான் என்ன அப்டேட் பண்ணிக்கலாம், என்கிட்ட உள்ள திறமை என்ன, நான் எதை கத்துக்கிறது, எதை நான் அப்டேட் பண்றது, எதை நான் சொல்லி கொடுக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதிக்கு ஒரு கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஒரு விஷயத்தினால யாரெல்லாம் இவர்களை தள்ளி வைத்தார்களோ, யாரெல்லாம் இவர்களை எதிர்த்தார்களோ, யார் மடியெல்லாம் இவர்களுக்கு அரவணைப்பு என்று ஏங்கி ஏங்கி தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் காட்டினார்களோ, யாருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ, அது குழந்தையா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், சொந்த பந்தமா இருக்கலாம், ஏதோ ஒரு அரவணைப்புல தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் இவர்களை ஒரு பொது இடத்துல விட்டு கொடுத்து பேசியிருப்பாங்க. இவங்க எதை வேணாலும் தாங்கிக்கிறார்களே தவிர பொது இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதையோ, பொது இடத்துல இன்சல்ட் பண்றதையோ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். சுய கௌரவமும் மதிப்பும் அதிகம் பார்க்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த குரு பகவானுடைய அம்சம் அவருடைய வீட்டில் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை கஷ்டப்படுத்தினவங்க, காயப்படுத்தினவங்க, மனசு நோக செஞ்சவங்க, பொது வெளியிலே இவர்களை அவமானப்படுத்தியவர்கள் மீண்டும் இவர்களது காலிலே வந்து விழும் நிலையை உச்சம் பெற்ற குரு இவர்களுக்கு ஏற்படுத்தியே கொடுப்பார். இவர்கள் ராசியாதிபதி அந்த நிலையை கொடுப்பார். நீ பணத்துல பெரிய ஆளா இருந்தாலும் சரி, படைபலத்தில் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எதுல பெரிய ஆளா இருந்தாலும் அதைவிட ஒரு படி உயர்ந்த ஒரு நிலையை, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்ற நிலையை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில கண்டிப்பா பெறுவாங்க. அதற்கு நீதிமான் என்ற சொல்லக்கூடிய சனி பகவானும் ஒரு முக்கியமான காரணம். என்னன்னு சொல்லுங்க பாருங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, கடைசியில என்ன ஜெயிக்கும்? நீதி தான் ஜெயிக்கும். அது மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தன் பக்கம் நியாயம் இல்லாமல், தாம் பக்கத்துல ப்ரூஃப் இல்லாம
ஒரு ஆதாரத்தை திரட்டாம ஒருத்தர் மேல குற்றமே சொல்ல மாட்டாங்க. அவங்க வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சான்ஸ் ரைட், இன்னும் இது கடந்து போகும், இது மாறும் அப்படிம்பாங்க. அந்த வாய்ப்பை வந்து ஒருத்தர் காப்பாத்திக்கலன்னு சொன்னா அது பெற்ற பிள்ளையாகவே இருந்தாலும் கூட தள்ளி வச்சிருவாங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. மனசுல பாசம் அன்பு எது இருந்தாலும் கூட அந்த லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க கண்ட்ரோல் எடுக்கிற வரையும் தான் இவர்கள் ஏமாறுவார்கள். அந்த கண்ட்ரோலை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு ஏமாற்றமே கிடையாது, வெற்றி என்பதே உறுதி அப்படின்ற ஒரு நிலை உத்திரட்டாதி வரலாம். இந்த சினாரியோ பார்க்கும்போது இந்த சினிமாலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், மலை உச்சியில் யாராவது தவறி விழும்போது நுனியில் வந்து யாராவது திடீர்னு ஆபத் பாண்டவன் மாதிரி வந்து கையை கொடுத்து காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள்லேருந்து வெளிவரத்துக்கு யார் உதவுறா, யார் இவங்களுக்கு கை கொடுக்குறா? நிச்சயமா மலை உச்சியிலிருந்து விழுக போகும்போது கூட ஒருத்தர் வந்து கையை பிடிக்கிற மாதிரி, அப்படியே விழுந்தாலும் கூட இவர்களை காப்பாற்றுவதற்கு அங்கே ஒரு விஷயம் இவர்களுக்கு இறைவன் வச்சிருப்பார். சரி, இவர்களுடைய ஆபத்திற்கு உதவுவது மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு இவர்களுக்கு வாழ்க்கையில இவங்க செய்த புண்ணியம் வந்து இவர்களை காப்பாற்றும். ஏன் காப்பாற்றும், எப்படி காப்பாற்றும் உத்திரட்டாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏழை பணக்காரன், பெரிய ஆளு சின்ன ஆளு, அவர் இவ்வளவு வசதி, அவர் வந்து இவ்வளவு பேக்ரவுண்ட் உள்ள ஆளு, இதெல்லாம் உத்திரட்டாதி பார்ப்பதே கிடையாது. யாரா இருந்தாலும் சமமான மனநிலை தான். அந்த எப்படி வந்து நீங்க பாருங்க, பால் வந்து பணக்காரன் வீட்டுக்கு ஒரு மாதிரி ஏழை வீட்டுக்கு ஒரு மாதிரியா இருக்க போது எல்லார் வீட்டுக்கும் ஒரே சுவை என்பது போல் இந்த காமதேனுவை அம்சமாக பெற்ற உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், அது குழந்தையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, அந்த மதிப்பு கொடுத்து ஒரு நேரத்துல பழகி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு நபர் வந்து சரியான நேரத்தில் இவர்களுக்கு உதவுவார். அதே போல சுக்கிரன் சில நேரங்களிலே ஆசை வலையை இவர்களுக்கு வீசி இவர்களுடைய வாழ்க்கையை கண்ணீரும் கம்பளமுமாக ஆக்கி இருந்தாலும் கூட இவர்கள் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவும் இவர்கள் நட்சத்திரநாதன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் இவர்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் இவர்களை எவ்வளவு பெரிய பாதிப்புகளில் இருந்தும் விடுதலை அடைவதற்கு அவர்களே உதவி செய்வார்கள். அந்த ஒரு பாக்கியங்களை, சரியான ஒரு வழிகாட்டுதலை, சரியான ஒரு வாய்ப்புகளை குரு உருவாக்கி கொடுப்பாரு. சரியான நபர்களை சனீஸ்வரன் இவர்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பார். அந்த டேர்னிங் பாயிண்ட்ல இருந்து உத்திரட்டாதி அப்படி வாழ்க்கையில பெரிய உச்சத்தை தொடும். அதற்கு சனி தசையோ குரு தசையோ அல்லது சனி புத்தியோ புதன் புத்தியோ ஒரு வாழ்க்கையில நடக்கும்போது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும். சனி திசை சின்ன வயசுலயே முடிஞ்சு போயிடும். குரு பகவானுடைய திசை இவர்களுக்கு கடைசியில சனி புதன் கேது சுக்கிரன் சூரியன் குருவுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இவர்களுடைய புத்தி அல்லது இவர்களுடைய சேர்க்கையில் இருக்கிற கிரகம் தசாபலனா வந்துச்சுன்னு சொன்னா அதுதான் இவர்களுக்கு டேர்னிங் பாயிண்ட். இவங்க படிப்புல எப்படி இருப்பாங்க சார், எதுல ஸ்கில்டா இருப்பாங்க? இவர்களுடைய படிப்பு அப்படிங்கிறதே இவர்கள் வாழ்க்கையில பட்ட படிப்பினையே இவர்களுடைய படிப்பு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிறைய படிப்பினையை கடந்து வந்தவர்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவப்பட்டு அந்த அனுபவத்தை பாடமாக மாற்றியவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இதுல இருந்து நான் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன், இதுல இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன், இதை என் லைஃபோட நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன், பொருந்தி பார்க்குறேன், இதனால எனக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிறைய சுய பரிசோதனை தன்னைத்தானே செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதற்கு காரணமே குருவோட வீட்டில் போய் இருக்கிறதுனால தான். அடுத்து இந்த குரு பகவான் இவர்களுக்கு தொழில் கிரகமாகவும் வர்றார். இவர்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்களோ அந்த நட்சத்திரனுக்கு வீடு கொடுத்த அந்த குரு மீன ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு, அதுவும் குருவோட அம்சமாகவே தொழில் ஸ்தானமாகவே வர்றதுனால இவர்கள் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உத்திரட்டாதி நிற்கக்கூடிய சந்திரன் 5ஆம் அதிபதியாகி ராசி மேலேயே வந்து இவர்களுக்கு உட்கார்ந்து இருக்கிறதுனால படித்தவர்களை விட நிறைய விஷயங்களை விஷய ஞானமாக பேசக்கூடிய அனுபவம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இறைவன் கொடுத்து விடுறார். அதனால படிப்பினையே இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பாகவே அமைந்து விடுகிறது. அதிகமா அன்பு காட்டினா காயப்படுவாங்க, அதுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் விதிவிலக்கு இல்லை. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இப்போ இந்தந்த விஷயத்தை அவங்க பின்பற்றினா அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்கன்னா எதை பின்பற்றணும் சார்? நிச்சயமா உத்திரட்டாதியில பிறந்தவர்கள் என்ன பாதம்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, முதல்ல உங்க சுய ஜாதக கட்டத்தில் நீங்க உங்க டேட் ஆஃப் பர்த் டைமை போட்டோன்னே நீங்கள் 1ஆம் பாதமா உங்களுடைய நட்சத்திரம் தெரிந்துருது. பாதம் அப்படிங்கிறத பொறுத்து தான் தசாபலன்கள் வாழ்க்கையில் நடக்கும். 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்னு இருக்குது. இதை பொறுத்து நவாம்ச நிலைகள் மாறும். அப்போ நீங்கள் இந்த வயதிற்கு தகுந்த மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு 15 வயதுக்குள்ள உத்திரட்டாதியில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர் இதை பார்க்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு இப்போ சனி திசை நடக்குதுன்னு அர்த்தம். இதே அவருக்கு வந்து ஒரு 15க்கு மேலே இருக்கிறார் அப்படின்னா புதன் மகா திசை 17 வருஷம் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு 40 35 இந்த காலகட்டங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் கேது திசை நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு 40க்கு மேலே நான் பார்க்குறேன், எனக்கு ஒரு 20 வருடம் சுக்கிர திசை நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். நான் உத்திரட்டாதி 4ஆவது பாதத்தில் பிறந்துட்டேன்னா இந்த தசாபலன்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுதான் உங்களுக்கு கீ பாயிண்ட்.
அந்த தசாபலன் தான் உங்க வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு என்ன கொண்டு போக போகுது. இது உத்திரட்டாதியினுடைய குணங்களும் இந்த தசாபலன்களும் இந்த திசைக்குரிய கிரகங்களும் உங்களை எப்படி வழிநடத்த போகுது அப்படிங்கிற சூட்சமே அங்கேதான் ஒளிஞ்சிருக்கு. ஒண்ணு. அடுத்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு இறைவனுக்கு மிகவும் ஒரு கொடுப்பனை பாருங்க. அதாவது இன்னைக்கு மாரியம்மா அப்படின்னு சொன்னாலே வேம்பு, அம்மை போட்டாலே ஒரு வீட்டில் வந்து அந்த வேப்ப இலைய அந்த கிருமி நாசினியாக பயன்படுத்துவார்கள். அந்த சக்திக்கு உகந்ததாக நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட அந்த சக்தியினுடைய அம்சத்தை சக்தியினுடைய வடிவமாகவே பெற்ற உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், அது ஆண்களாக இருந்தால் தைரியத்தோடையும் பெண்களாக இருந்தால் சக்தியினுடைய சொரூபமாகவும் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வேம்பு அப்படிங்கிற ஒரு மரத்தை தன்னுடைய மரமாக பெற்றதால், பொதுவாக வேப்ப மரத்தடியில் இருக்கக்கூடிய அந்த திரிசூலம், சமயபுரம் மாரியம்மன், பெண் தெய்வ வழிபாடுகள், அதில் மாரியம்மனுடைய வழிபாடு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாபெரும் வெற்றியை தேடி கொடுக்கும். அந்த அம்மாட்ட போய் சொல்லி இவர்கள் அழுகும் பொழுது அந்த அம்மா வந்து கூடவே இருந்து இவர்களுக்கு துணை இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருப்பார்கள். கனியிலையும் கூட எலுமிச்சை கனியையும் சொல்லப்படுது. அந்த திரிசூலத்தில் எலுமிச்சை கனி சாட்சி வழிபாடு பண்றது, அந்த வேலில் ஊன்றது அப்படின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பலத்தை தேடி கொடுக்கும். ஒரு எலுமிச்சை கனி இவர்களுடைய கையில் இருந்தாலே பெரிய எதிர்ப்புகளை எல்லாம் இவர்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பெறுவார்கள். அதனால போற வழியிலலாம் எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு போக சொல்ல, நீங்க உங்களுடைய பேக்கு, உங்களுடைய வீடு, தொழில் செய்யற இடங்கள் இதெல்லாம் நீங்க வச்சுக்கிறது ரொம்ப உங்களுக்கு ஒரு சக்தி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள கொண்டுட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும். பொதுவா வெள்ளி செவ்வாய் இந்த காலகட்டங்களில் அம்மனுடைய வழிபாடு இது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம பலத்தை தேடி கொடுக்கும். மற்றதெல்லாம் இவர்களுடைய தசாபலன்கள் தான் இவர்களுக்கு நிர்ணயம் பண்ணும். நிச்சயமா ரொம்பவே அவமானங்களை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்காங்க. அவமானங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும், நிம்மதியான நாட்கள் வேணும், சந்தோஷமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா இவங்களுடைய தசாபுத்தியை தான் நம்ம பார்க்கணும். இது சார்ந்த அடுத்த பகுதியில நம்ம விளக்கமா பார்க்கலாம். நிச்சயமா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான எதிர்கால தசாபலன்கள், அதற்கான வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே துல்லியமா பார்த்துடலாம். மிக்க நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களை தெளிவாக பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து ஒவ்வொரு பாதங்களுக்கான வாழ்நாள் முழுவதும் நடக்கக்கூடிய தசாபலன்கள். உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள். இந்த தசாபலன்களில் நீங்கள் ஜனனம் எடுத்த ஜனனகால திசையிலிருந்து உங்களுடைய ஆயுள் இருக்கும் வரை உங்களுக்கு என்ன கிரகங்கள் உங்களை வழிநடத்தி கொண்டு போகுது, அவர்களுடைய சாதகம் என்ன, பாதகம் என்ன, அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய யோகம் என்ன, அதன் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன, அடுத்த பகுதியில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். குரு வாழ்க, குருவே துணை.